ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து கிஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் வந்து 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது கவின் ஆக்டிங்கில் 2025 ரிலீஸ் ஆன படம் தான் கிஸ். இந்த படம் வந்து இப்போ எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைனே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது கவின் வந்து லவ்வையே எதிர்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு கிடைச்சதுக்கப்புறம் கவின் யார் லவ்வர்ஸ் கப்புள்ஸ் கிஸ் அடிக்கிறத பார்க்குறாங்களோ அப்போ வந்து அவங்களோட ஃப்யூச்சர் வந்து கவினுக்கு வந்து ஷோ ஆகுது. இதே மாதிரி அவங்க லவ்வே பண்ணாதவங்க வந்து திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் பண்ணுற பொண்ணை கிஸ் அடிக்கிறப்ப வந்து அப்பயும் ஒரு அவங்களோட ஃப்யூச்சரும் அவங்களுக்கு ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்டே. இந்த கான்செப்ட் வந்து தமிழ் படத்தில் அந்தளவுக்குலாம் அதிகமாக இது இல்லை. இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். பட் இந்த படம் வந்து எனக்கு லைட்டாக வந்து ராதேசியம், அந்த படத்தை பிரபாஸோட ராதேசியம் படத்தை வந்து ஞாபகப்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். நிறையா கொஞ்சம் கான்செப்ட் புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. விடிவி, அதுக்கப்புறம் RJ அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அதனால காமெடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 3 பேரும் வந்து கொண்டு போயிருந்தாங்க. மெயினாக விடிவி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தாங்க. அதாவது காமெடி சீனில் பேக் போனாக இருந்தாங்க. மற்றபடி வந்து கவினோட ஆக்டிங் நிறைய இடத்துல வந்து கிராஃபை ஏற்றிக்கிட்டே தான் போச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல போரிங் சீன்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நல்லா கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு போய் கிஸ்ஸுங்கிறதுனால 18+ இருக்கும் நிறைய, அந்த மாதிரி தான் நான் வந்து இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒன்லி வந்து லிப்லாப் மட்டும்தான் இருக்கும். மற்றபடிலாம் வேறு அந்தளவுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்குலாம் 18+ கண்டென்ட்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து டீசெண்டாக போச்சு. செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் போய் முடித்த விதமும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் வந்து G5 வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. இதோட ரன்னிங் டைம் 2 hours 23 minutes தான். நீங்கள் பாருங்கள். அந்தளவுக்குலாம் ஒன்றும் 18+ கண்டென்ட்லாம் இல்லை. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் கிடைக்கும். அங்கேக்கங்க கொஞ்சம் லேக் இருந்தாலும் நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆச்சு. நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில விஷுவல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருந்திருக்கும். ஆனால் வந்து எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கலங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலும் நல்ல ட்ரை, நல்லா பண்ணியிருக்காங்க. கவினுக்கும் நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் மெயினாக சொல்ல மறந்துட்டேன், மியூசிக் வந்து இந்த படத்தில் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மியூசிக் இந்த படத்தோட ஒரு பேக் போர்ட்னே சொல்லலாம். காமெடிக்கு எப்படி விடிவியோ அதே மாதிரி வந்து மியூசிக் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பேக் போர்டே மியூசிக் தான். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் டான்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமும் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறோம். தேங்க்யூ.